வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் வட்டத்திற்கு வடமேற்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் பொதிகை மலை அடிவாரத்தில் ஒரு தமிழி கல்வெட்டு. இந்த ஊர் என்ன ஊர் அப்படின்னு பார்க்கும்போது ஐயனார் குளம் அப்படிங்கிற ஒரு ஊர். இந்த ஊர் அம்பாசமுத்திரத்திலிருந்து தென்காசி போகிற சாலையில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்படியே பயணித்தோம்னா 2 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஐயனார் குளம் ஊர் இருக்குது. அதுக்கான சமண கல் படுக்கைகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, திருநெல்வேலி மாவட்டங்களில் 2 தமிழி கல்வெட்டுகள் தான் கிடைக்குது. அதில் ஒரு இடமாக இந்த ஐயனார் குளம் சமண கற்படுக்கைகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். வழிகாட்டு பலகைகள் மூலமாக தான் நமக்கு தெரிய வருது இதுக்குள்ளே ஒரு சமணப்படுக்கை இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி ரோட்டோரங்கள் அங்கங்கே வச்சுருக்காங்க. அது அடிப்படையில் தான் நம்ம பயணப்பட முடியும். அப்படியே நேராக உள்ளே போகும்போது இதுக்குள்ளே தான் இந்த முல்லை நிலம் மாதிரி இருக்கிற இந்த பகுதிக்குள்ளே தான் சமண கற்படுக்கைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல சமணர்கள்னால் யார் அப்படின்னு பார்க்கலாம். இந்த உலகத்தில் பழமையான சமயங்களில் ஒன்று தான் இந்த சமண சமயம். இதை பின்பற்றுகிறவர்களை தான் நம்ம சமணர்கள்னு சொல்லுவோம். இவங்களோட கொள்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உயிர்களை கொல்லக்கூடாது, அன்பு செய்யணும், அகிம்சை வழியில் நடக்கணும், தவம் செய்யணும், நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும். அதே மாதிரி இவங்க உலகத்தை படைத்தது கடவுள் அப்படிங்கிற கருத்தை இவங்க நம்ப மாட்டாங்க. அதற்கு பதிலாக இந்த உலகத்திலேயே பிறந்து நல்ல ஒழுக்கத்தின்படி வாழ்ந்து சமண சமயத்தை செழிக்க வச்ச ஆன்மீக வழிகாட்டிகள் தீர்த்தங்கர்கள்னு சொல்லுவாங்க. அவங்கள தான் இவங்க வழிபடுவாங்க. அதாவது இவங்களை இந்த தீர்த்தங்கரர்கள் மொத்தம் 24 பேர் இருக்காங்க. இவங்கள தான் பிறவி பெருங்கடலை கடக்க உதவியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு கூட சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த திருக்குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பிறவி அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. இந்த பெரிய கடலை கடக்கிறதுக்கான முக்கியமான காரணமே அந்த இறைவன் தான். அந்த இறைவனை நினச்சி தவ ஒழுக்கத்தோடு நல்லா இருந்தீங்க அப்படின்னா அந்த பிறவி பெருங்கடலை கடந்துடலாம். அப்படி அந்த இறைவனை அடைய முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்தடுத்த பிறவிகள் எடுத்து துன்பப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சமண சமயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் திருவள்ளுவர் நீத்தார் பெருமை அப்படிங்கிற திருக்குறள் அதிகாரத்தில் இதை சொல்லியிருக்காரு. இந்த வழிகாட்டு பலகையோடு கூடிய இந்த மண் பாதை தான் யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, விவசாய பெருங்குடி மக்கள் இந்த பகுதியில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க இதே பாதையோட முடிவில் நிறைய வயல்வெளிகள் இருக்குது. அதில் உள்ள வயல் வேலைகளுக்காக அந்த களை பறிக்கிறது, நாற்று நடுறதுக்கு, அந்த வேலைக்காக இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் இந்த வீடியோக்களோட இறுதியில் அந்த வயல்களையும் சேர்ந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த காணொலியில் ரொம்ப அழகான ஓசைகள், அதாவது சின்ன சின்ன பறவைகள், சின்ன சின்ன குருவிகளோட ஓசைகள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இது இந்த காணொலியிலேருந்து நீக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் அது நீக்கிட்டோம் அப்படின்னா இந்த காணொலியோட அழகியிலே போயிடும். அதனால தான் இது நீக்காமல் அப்படியே வச்சுருக்கிறேன். இந்த ஆலமரம் பார்க்குறீங்களே, இதுக்கு அடுத்து தான் அடையாளமே அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலமரத்தை அடையாளமாக வச்சு தான் நம்ம இங்கே வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி. தூரத்தில் ஒரு வழிகாட்டு பலகை உங்களுக்கு தெரியும். அது வழியாக நேராக போனோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த கருப்படுக்கைக்கான முன்பகுதி, முகப்பு பகுதியான அது தெரியுதில்ல தூரத்தில், அதுதான் அந்த குகை பகுதி அப்படின்னு பார்க்குறோம். வாங்க தொடர்ந்து முன்னேறலாம். இந்த வயல்களை அடுத்து தான் தொடர் வண்டி இருப்பு பாதையும் இருக்குது. அதனால் அடிக்கடி நீங்கள் தொடர் வண்டி போகிறதுக்கான சத்தமும் உங்களுக்கு கேட்க முடியும். இந்த ஐயனார் குளம் கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் 2 பாறைகளில் 2 கல்வெட்டுகள் இருக்குது. ஒன்று ராசா பாறை அப்படின்னு சொல்கிற பாறை, இதுதான் அந்த ராசா பாறை. இதுதான் ராசா பாறையோட முகப்பு பகுதி. அதிலே ராக் பெட்ஸ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கு.
அதாவது பிராமி அப்படின்னு சொல்லாமல் நம்ம வந்து தமிழி அப்படின்னு சொல்கிறது தான் சரியான முறை. அதுக்கு நேர மேலே பாருங்கள், அந்த தமிழி கல்வெட்டு உங்களுக்கு தெரியும். அப்படியே நம்ம அது மேலே போய் பார்க்கலாம். இதுதான் ராசாப்பாறையோட மேற்பகுதி. இங்கே ஒரு கற்படுக்கை இருக்குது. இதே மாதிரி இதுக்கு அடுத்தும் ஒரு கற்படுக்கை இருக்குது. மொத்தம் 2 கற்படுக்கைகள் இந்த ராசாப்பாறையில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த ராசாப்பாறையின் மேற்பகுதியில் தான் வந்து இந்த தமிழி கல்வெட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த தமிழி கல்வெட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ படிக்கலாம். மொத்தம் 3 வரி கொண்ட கல்வெட்டு இது. முதல் வரியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பேல ஆரம்பிச்சிருக்காங்க. ப, அடுத்து இல், அடுத்து லீ. நீங்கள் லேவும் லீயும் என்ன வேறுபட்டிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மேலே ஒரு கோடு நீட்டிக்கிட்டு இருக்கும், அதான் லீ அப்படிங்கிறது குறிக்குது. அடுத்து 4வது எழுத்தாக வந்து சே, சேக்கு மேலே ஒரு கோடு இருக்குது, இது சே. அடுத்து நங்கூரம் மாதிரி இருக்குது ய, அதாவது ஈ, செய். அடுத்து ஒரு ரவுண்டு போட்டு அதுக்கு மேலே ஒரு வளையம் இருக்கிறதுனால இது வி அப்படிங்கிறாங்க, வி. அடுத்து தா, தி, இத்து இருக்குது, அடுத்து தான்னு சொல்லலாம். அடுத்து செய்வித்தானில் இத்து, அடுத்து தா, ரெண்டுக்கும் இல்லை வேறுபாடு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கோடு தான், அந்த கோடு தான் தா அப்படிங்கிற நெடியில் குறிக்குது. அடுத்து இந்த நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், புகழூர் கல்வெட்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த மேலே உள்ள ஜேயை கவுத்தி போட்டிருக்க மாதிரி இருக்கிற லாஸ்ட் வார்த்தை தான் இன். இந்த 3 வரிகள்லையுமே லாஸ்ட்டு வந்து இன் இடம்பெற்றிருக்கு பாருங்கள். முதல் வரியோட முடிவில், 2ஆம் வரியோட முடிவில், 3ஆம் வரியோட முடிவில், 3லையுமே வந்து இன் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ முதல் வரி முழுமையாக படிக்கும்போது பள்ளி செய்வித்தான் அப்படின்னு இருக்குது. 2ஆம் வரி வந்து இந்த ப்ளஸ் மாதிரி இருக்கிறதுனால இது க, நமக்கு முன்னாடியே தெரியும். அடுத்து வந்திருக்கிறது வந்து டி, அடுத்து கை, கடிகை அப்படின்னு இருக்குது. அடுத்து ஒரு சின்ன இடைவெளி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வி இன், மேலேயும் வி இருக்குது, கீழேயும் வி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இன் நமக்கு தெரியும். அடுத்து ம, க, இன், இதுவும் புகழூர் கல்வெட்டில் இருந்த காமனான வார்த்தை. மகன் அப்படிங்கிறது அங்கே இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து 3வது வரியை பார்க்கறதுக்கு முன்னாடி மறுபடியும் 2ஆம் வரியை ஒரு தடவை சொல்லலாம். கடிகை பின் மகன் அப்படின்னு இருக்குது. அந்த இடையில உள்ள வார்த்தையை வந்து கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கடிகை கோவின் மகன் இருந்திருக்கணும், அந்த கோ இடம்பெறலை, அதை நம்ம சேர்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது வரியை பொறுத்த வரைக்கும் ப, ஃபஸ்ட்டு வார்த்தையில் இருக்க அதே ப இருக்குது, அதுக்கு மேலே ஒரு கோடு இருக்கிறதுனால இது வந்து பே அப்படிங்கிறாங்க. பே, அடுத்து ரு, இங், அடுத்து கூ, இற்ற, இன், பெருங்கூற்றன் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா பள்ளி செய்வித்தான் கடிகை கோவின் மகன் பெருங்கூற்றன் அப்படின்னு சொல்லது தான் இந்த ராசாப்பாறையில் உள்ள தமிழி கல்வெட்டு சொல்லுது. நம்ம இப்போது ராசாப்பாறையில் உள்ள கல்வெட்டு இந்த மேலே இருக்குல்ல, இதை தான் நம்ம படித்தோம். அடுத்து 2வது தமிழி கல்வெட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதே ராசாப்பாறைக்கு எதிர்த்தாப்பில் இன்னொரு பாறை இருக்குது. இந்த பாறையை தான் வந்து நிலாப்பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியுதா? அதுக்கு நேராக இருக்குது, ராசாப்பாறைக்கு நேராக இருக்குது, எதிர்த்தாப்பில். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா ஒரு கற்களாக தெரியுதுல்ல, இந்த கற்களில் இது வழியாக தான் நம்ம மேலே ஏற முடியும். இதுதான் அந்த நிலாப்பாறை. இப்போ நம்ம மேலே போயிட்டு அந்த கல்வெட்டு எங்கே இருக்குது, அது என்ன சொல்லுது அப்படின்னு வாசிக்கலாம். இப்போ நம்ம நிலாப்பாறையோட மேலே தான் இருக்கிறோம். இங்கேருந்து பார்த்தா அந்த ராசாப்பாறை, அப்புறம் நம்ம நடந்து வந்த வழி, அப்புறம் அதை தாண்டி அந்த வயல்வெளிகள், இது எல்லாமே நமக்கு தெரியுது. இதுதான் அந்த 2 வரி கொண்ட இன்னொரு கல்வெட்டு. இதுதான் அந்த நிலாப்பாறையில் இருக்குது. இது ஒரு கற்படுக்கை.
அப்படியே அதுக்கு அந்த சைட்லேயும் ஒரு கல்வெட்டு இருக்குது. அதாவது எல் ஷேப்பில் 2 கற்படுக்கை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். யூடியூப் வரலாற்றிலேயே நம்ம தான் வந்து 2 கல்வெட்டுகளையும் பதிவிடுறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஐயனார் குளம் கல்வெட்டுகள் 2 கல்வெட்டுகளுமே யூடியூப்பில் நம்ம தான் முதல்ல பதிவிடுறோம். வாங்க இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த 2 வரி கல்வெட்டில் முதல் வார்த்தை என்ன ஆரம்பிக்கு அப்படின்னு பார்க்கும்போது கோ, அடுத்து ஐ மாதிரி இருக்கிறது நா. அந்த கூக்கு அடுத்து அது நெடில், அது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஐ மாதிரி இருக்கிறதுக்கு இடையில ஒரு கோடு இருந்துச்சுன்னா நா அப்படின்னு நெடியில் குறிக்குது. அப்போ கு நா, குணா. அடுத்து மறுபடியும் வி வந்திருக்கு. ஏற்கனவே அந்த கல்வெட்டுலேயும் 2 வி பார்த்தோம். மறுபடியும் இங்கேயும் வி இருக்குது, அடுத்து இன் இருக்குது, குணாவின். அடுத்து ல, அடுத்து இங்கோ, இளங்கோ அப்படின்னு படிக்கணும். ல இங்கோ தான் இருக்கும், ஆனால் இளங்கோ அப்படின்னு படிக்கணும். இதுதான் வந்து முதல் வரி, குணாவின் இளங்கோ அப்படின்னு இருக்குது. 2வது வரியை பொறுத்த வரைக்கும் ச, அதாவது அதுக்கு மேலே ஒரு கோடு இருக்கிறதுனால இது சே. அடுத்து மறுபடியும் நங்குற மாதிரி இருக்க இ. அடுத்து பி த, சரியா, செய்பித ப லி. அடுத்து ஒரு ஈ வேறு இருக்குது. செய்பித, செய்வித்த பாலி அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் வந்து செய்பித பாலி அப்படின்னு இருக்குது. அதாவது பள்ளி அப்படிங்கிறத பள்ளி போட்டு அடுத்து ஒரு 3 ஒரு புள்ளி வச்சுருக்காங்களா, அது வந்து இ. அதாவது எடுத்துக்காட்டு சொல்லணும், இறகுக்கு வரும்ல அந்த இ, அதுதான் வந்து லாஸ்ட்டில் முடிச்சிருக்காங்க. பள்ளி அப்படிங்கிறத ப இள்ளி அப்படின்னும் சில பேர் எழுதியிருக்காங்க. சில பேர் வந்து ப லி அடுத்து ஒரு இ இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் வந்து 2வது வரி அப்படின்னு பார்க்குறோம். அதாவது குணாவின் இளங்கோ செய்வித பள்ளி, செய்வித்த பள்ளி அப்படின்னு குறிக்கிறோம். இப்போது இந்த பாறையோட கல்வெட்டை நம்ம டீகோட் பண்ணலாம். நீங்கள் எதிலெல்லாமோ டீகோட் பண்ணி பார்த்துருப்பீங்க, திரைப்படத்தை, அப்புறம் ஒரு கேஸை. ஆனால் முதல் முறையாக ஒரு பாறை கல்வெட்டை நம்ம இன்றைக்கி டீகோட் பண்ண போகிறோம். இந்த நிலப்பாறையில் உள்ள கல்வெட்டில் 2 வரியில் முதல் வரி வந்து குணாவின் இளங்கோ செய்பித்த பள்ளி அப்படின்னு இருக்குது. இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அதில் குணா அப்படின்னு இருக்குல்ல, அது குணாங்கிறது ஒரு ஆளோட பேரை குறிக்கல. குணா அப்படிங்கிறது குண அப்படிங்கிற திசையை குறிக்குது. குண அப்படின்னா என்ன திசை அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு திசை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லங்கோ அப்படிங்கிறது இளங்கோ, அதாவது இளவரசரை குறிக்கி அப்படின்னு ஆரம்ப காலத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் இது இளங்கோ அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் இது குறிக்கலை. இது என்னது குறிக்கி அப்படின்னு பார்க்கும்போது லங்கோய் கொடி அப்படின்னு அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்க கல்வெட்டுகள் குறிக்கிற ஒரு ஊர் பேராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது, இங்கே வந்து வணிகர்கள் இருந்திருக்காங்க, அதாவது இளங்கோக்கள் அப்படிங்கிற மணி விற்பனை செய்கிற வணிகர்களை குறிக்குது அப்படின்னு 2 வகையில் சொல்லியிருக்காங்க. அதாவது மேற்கு திசையில் உள்ள இளங்கோய் கொடியை சேர்ந்தவர் அப்படின்னு கூட சொல்லிடலாம். இல்லை அப்படின்னா மேற்கு திசையில் உள்ள இந்த மணி விற்கிற வணிகர்கள் செய்வித்த பள்ளி அல்லது படுக்கை அப்படிங்கிற பொருட்களில் வந்து நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் இந்த ராசாப்பாறையில் உள்ள கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் இதில் 2ஆம் வரியோட தொடக்கத்தில் கடிகைன்னு இருக்கும். இந்த கடிகை அப்படிங்கிறது பள்ளி, பல்கலைக்கழகம், ஊர் சபை, அப்புறம் கெண்டி, நாளிகை, இப்படி பல பொருட்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம பார்க்குறோம். அதில் லாஸ்ட்டு வரியில் இருக்க பெருங்கூற்றன் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இது என்னது சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெருங்கூற்றன் தான் இந்த ஊர் சபையோட தலைவரோட பையனாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியே இந்த ராசாப்பாறைக்கு மேற்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காடி அப்படின்னு சொல்லப்படுற நீர்வடி விளிம்புகள் அமைச்சிருக்காங்க. அதான் அந்த கருப்பாக தெரிகிறது, அது மேலே இருக்கிறதுக்கு. அப்புறம் அந்த மணல் பாங்கான அந்த செந்நிறம் கொண்ட பாறைகளுக்கு 2க்கும் இடையில்பட்டு செதுக்கியிருக்காங்கல்ல, அதுதான் வந்து புருவம்னு சொல்லுவாங்க. சில பேர் காடின்னு சொல்லுவாங்க.
சில பேர் வந்து நீர்வடி விளிம்புன்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த பாறை கல்வெட்டே வந்து பாதுகாக்கப்படுது. இது நிறைய கல்வெட்டுகளில் அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் இந்த காணொளி அப்படின்னு பார்க்குறோம். தொடர்ந்து எங்களோட காணொளிக்கு உங்களோட ஆதரவை தாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இங்கே வர்றது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஏன் சிரமமாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, விசாரித்து ஒவ்வொருத்தர் மூலமாக தான் நம்ம இங்கே வர முடிஞ்சிச்சு. 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு கல்வெட்டு இருக்கிற இடம் நமக்கு தெரியாமல் இருக்குது. அதனால் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, கூகுள் மேப்பில் இதுக்கான இடத்த, அதாவது ஐயனார் குளம் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.